அடைய வேண்டும் என்று சொன்னால் சாளகத்தின் வழியாய் நுழைய வேண்டும். கர்த்தர் தங்குகிற ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சாளகத்தின் வழியாய் நுழைய வேண்டும். அந்த சாளகம் என்பது சாக்கடையா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் பேர் சாக்கடை என்று சொன்ன உடனே அப்படியே ஓரமாக ஒதுங்கிட்டாங்க. ஐயோ, நான் ரொம்ப நீட்டாக வந்திருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அழுக்கு பட்டா எனக்கு பிடிக்காது, சட்டை துணி கலைஞ்சா எனக்கு பிடிக்காது, அதனால சாக்கடை உள்ள இறங்குறதுக்கு நான் ரெடியாக இல்லை, வேற யாராவது இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனாலும் அதிலும் ஒருவன் போட்டி போட்டு அந்த சாக்கடை வழியாய் நுழைந்து சீயோன் கோட்டை பிடித்து அதற்கு அவன் தலைவனானான். அவன் தான் செருயாவின் குமாரனாகி யோவாபு. அவன் தான் தாவீதின் படைத்தளபதி யோவாபு. அல்லேலூயா. சாக்கடை வழியா நுழையலனா சீயோன் கோட்டையை பிடிக்க முடியாது. சிலுவை இல்லை என்று சொன்னால் சிங்காசனம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, சாக்கடையில் நான் நுழைய மாட்டேன், சாக்கடையில் இறங்க மாட்டேன், ஆனால் சீயோன் கோட்டை எனக்கு வேண்டும், நான் தலைவனாக வேண்டும், சீயோனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. எனக்கு சிலுவை வேண்டாம், ஆனால் சிங்காசனம் வேண்டும். எந்த பாடுகளும் வேண்டாம், எந்த அவமானமும் வேண்டாம், எந்த நெருக்கங்களும் வேண்டாம், யாரும் எதுவும் எனக்கு சொல்லிடக்கூடாது, ஆனால் சிங்காசனம் எனக்கு வேணும். சாக்கடை எனக்கு வேண்டாம், சாக்கடையில் இறங்க என் காலு பட தேவையில்லை, என் சட்டை அதில் சேறு படக்கூடாது, ஆனால் எனக்கு சீயோன் கோட்டை நான் பிடிக்கணும், தலைவனாகணும். ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. அல்லேலூயா. ஏன் சாக்கடை வழியாக நுழைய வேண்டும்? அரசியலில் ஒரு காரியம் சொல்லுவாங்க தெரியுமா? அரசியல் என்பது என்னன்னு சொல்லுவாங்க? அரசியல் என்பது ஒரு சாக்கடைன்னுவாங்க. ஏன் அரசியலை பார்த்து சாக்கடை என்று சொன்னாங்க? அரசியல் என்பது ஒரு சாக்கடைன்னு சொல்வதற்கு காரணம் என்ன? அரசியலில் அது உண்மையிலே அது ஒரு சாக்கடையை போல. எவன் எந்த நேரத்தில் பகைப்பான், எவன் எந்த நேரத்தில் காலை வாருவான், எந்த நேரத்தில் எந்த பழியை தூக்கி போடுவான், எந்த நேரத்தில் என்ன பேர் வைப்பான், என்ன மாதிரி நம்மளை பரியாசம் பண்ணுவான், எந்த மாதிரி நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவான், எந்த மாதிரி நம்மளை என்ன மாதிரி பேசுவாங்க, ஒன்றுமே தெரியாது. யார் எந்த நல்லவன் எப்படி பகைப்பான், எந்த பகையாளி நம்மளை நல்லவனாக ஏற்றுக்கொள்வான், எவன் கூட கூட்டணி சேருவான், என்ன செய்வான்னு ஒன்றும் தெரியாது. இதுதான் சாக்கடை. அதனால தான் சொன்னாங்க அரசியல் என்பது ஒரு சாக்கடை. அரசியலில் வெளியில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஒருத்தர் அரசியலை குதிச்சுட்டானா எவன் வேணாலும் திட்டுவான்.